G7 மாநாட்டில் போட்டோ எடுக்க கெஞ்சினார். அதிபர் ட்ரம்ப் பேச்சுக்கு மெலோனி பதிலடி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட கேலி பேச்சுக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி பதிலடி கொடுத்திருக்காங்க. பிரான்சோட எவியான் லே பெயின்ஸ் நகர்ல G7 உச்சி மாநாடு நடந்துச்சு. இந்த கூட்டம் ஜூன் 15 இருந்து 17 வரைக்கும் நடந்துச்சு. இந்த மாநாட்டுல பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் அப்புறம் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டுல உக்ரைன் போர், ஹார்மோஸ் ஜலசந்தி திறப்பு, எபோலா பரவல், ரஷ்ய எண்ணெய் மேல அமெரிக்கா தடை மாதிரியான சர்வதேச பிரச்சனைகள் பத்தி விவாதிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து G7 உச்சி மாநாட்டுல கடைசி நாளன்னைக்கு இத்தாலியோட பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியா கோஸ்டோ, உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்லிமென், ஜப்பான் பிரதமர் சானோ டகாய்ச்சி, சுவிஸ் கூட்டாட்சி அதிபர் கை பார்லிமென், பிரேசிலோட ரோசான்ஜெலா ஜான்யா டா சில்வா, பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாஷியோ லூலா டா சில்வா, தென்கொரியாவோட அதிபர் ஜி மியுங், பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மாக்ரோன், தென்கொரியாவோட முதல் பெண்மணி கிம் ஹியா குயிங், இப்படி எல்லாருமே கூட்டா சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. பிரெஞ்சு அதிபரோட மனைவி பிரிஜிட் மக்ரோன், பிரிட்டன் பிரதமரோட மனைவி விக்டோரியா ஸ்மார்ட்டர், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரிட்டன் பிரதமர் கெய்ன் ஸ்டார்மர், இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி, கனடாவோட பிரதமர் மார்க் கார்னி, ஐரோப்பிய ஆணையத்தோட தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன், ஜெர்மனோட அதிபர் பிரிட்டிக், கென்யாவோட முதல் பெண்மணி ரேச்சல் ரூட்டோ, அப்புறம் ஜனாதிபதி வில்லியம்ஸ் ரூட்டோ, இவங்களும் மெர்ஸ் உள்ளிட்ட உலக தலைவர்கள் கூட்டா சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இத்தாலிய தொலைக்காட்சி சேனலான லா 7க்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி கொடுத்தாரு. அப்போ G7 உச்சி மாநாட்டப்போ தன் கூட புகைப்படம் எடுத்துக்குமாறு கேட்ட இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கெஞ்சினாங்க. தான் அவங்க மேல கருணை கொண்டதால தான் ஒரு புகைப்படத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்டதா மட்டுமே அந்த புகைப்படத்துக்கு நின்னதாவும் ட்ரம்ப் சொல்லியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் எதிரிகளுக்கு காட்டுறதை விட கூடுதல் அவமதிப்ப அமெரிக்க அதிபர் தன்னோட கூட்டணி நாடுகளுக்கு காட்டுறதா குற்றம் சாட்டினாங்க. அவர் ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது. நானும் சரி, இத்தாலியும் சரி, யார்கிட்டையும் எப்பவுமே கெஞ்சறதில்ல அப்படின்னு மெலோனி சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் சர்ச்சையா மாறினதை தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுலையும் கொஞ்சம் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ட்ரம்போட கருத்து இத்தாலிய அவமதிக்கிறதா சொல்லி இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அன்டோனியா தஜானி தன்னோட அமெரிக்க பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு. ஜூன் 21 அப்புறம் 22 தேதிகள்ல திட்டமிடப்பட்டிருந்த இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தன்னோட எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்காரு.